ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவிலா ஆர்கானிக் கார்டன்.com. சாரிங்க, நேற்று வீடியோ போடாமல் அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம அக்ரிகல்ச்சருக்கு விவசாயத்துக்கு இயற்கை இடுபொருட்கள் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வரோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலமெண்ட்ஸோட இந்தியா க்ரோவோட ஆக்ரோ ப்ராடக்ட்டு. இது சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள் நமக்கு தயார்படுத்தி கொடுத்தது. இதில் இயற்கையான விஷயங்களை மட்டும்தான் சேர்த்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் நல்ல ஒரு விவசாயம் இயற்கையான முறையில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதில் நல்ல ஒரு ஈல்டு எடுக்கலாங்க. ஸோ அதில் வரக்கூடிய எல்லா ப்ளஸ் மைனஸ் எல்லாத்துக்குமே இதில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம சாரை ஒரு மீட் பண்ண போயிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் மீட் பண்ணி பேசும்போது அவர் மிளகாய் செடி பற்றி சொல்லியிருந்தார். அதுக்கு மண்ணுலையும் நாங்கள் போட சொன்னோம். அது அழிய போகிற ஸ்டேஜ்னால அவர் மண்ணில் போடாமல் வெறும் ஸ்ப்ரே மட்டும் யூஸ் பண்ணார். அதுக்கு அவர் கிடைச்ச ஃபஸ்ட்டு ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாயில் அதிகப்படியான மிளகாய் வந்தது. ஓகேங்க, நம்ம இன்றைக்கான கொஷினை கேட்டுட்டு அடுத்த விஷயங்கள் பேசுவோம். இன்றைக்கான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச இயற்கை உரம் எதுன்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு, ப்ளஸ் நீங்கள் வீட்டில் வளர்க்குறதா இருந்தால், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச காய்கறி சொல்லியிருக்கீங்க. வீட்டில் வளர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 3 வெஜிடபிள் வெரைட்டி கம்பல்சரி நீங்கள் வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது சொல்லுங்கள். ஸோ நான் அதை மெயினாக உங்களுக்கு விதைகளை நான் கொடுக்க எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அதுக்காக தான். ஸோ 2வது ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மண்ணில் போட சொன்னோம். தக்காளி நடவுக்கு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி போட்டார், ட்ரை பண்ணார். மண் நல்லா இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. 2வது அதுக்கு ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தோம். அதனுடைய அந்த ஆரம்ப பகுதியில் நாங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு முறை அந்த ஸ்ப்ரேகளை சொல்லியிருந்தோம். ஸோ அது அவர் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு அடுத்து இடையில கொஞ்ச நாள் விட்டுட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கூப்பிட்ருக்காரு. அப்புறம் என்னன்னு போய் கேட்க போனால் அவர் அதை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி சொன்னார். அதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் 15 நாளைக்கு ஒருக்க நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ அது உங்களுக்கு நல்ல பூக்கள் கொடுக்கும், உதிராமல் இருக்கும், ப்ளஸ் எந்த நோய் பூச்சி விரட்டியும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை ஒரு அந்த ஸ்டார்டிங் கொடுத்துட்டு அடுத்து கொடுக்கல. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்ல காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. தக்காளி உங்களுக்கு நான் ஏற்கனவே ரிசல்ட் சொல்லியிருக்கேன். வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் போடுறேன், பாருங்கள் மறுபடியும். அது பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா பெருசு பெருசாக இருக்குது. ப்ளஸ் அவருடைய தக்காளி டேஸ்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. 3 விஷயங்கள் இதில் நடந்திருக்கு இல்லைங்களா. அப்புறம் இதை 3வதாக இவர் ட்ரை பண்ண ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா, மண்ணில் முழுமையாக நம்ம போடலான்னு சொல்லிட்டு அடுத்து 3 ஏக்கருக்கு போட போகிற வெங்காயம் எனக்கு இது மாதிரி மண்ணில் போட கொண்டு வாமான்னு சொன்னார். என்ன சார் திடீர்னு நீங்கள் இது மாதிரி தக்காளிக்கு எப்படின்னு கேட்டதுக்கு, தக்காளிக்கு நல்லா இருக்குமா, ஆனால் அந்த ஒரு ஃபஸ்ட்டு டைம் விரட்டியாக அந்த ஸ்ப்ரேக்களை யூஸ் பண்ண சொன்னமே தவிர அதை யூஸ் பண்ணார். அடுத்து அவர் விட்டுட்டார். ஸோ இதில் எல்லாமே நான் ஃபுல்லாகவே இது ட்ரை பண்ணுறேன். அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இதில் கெமிக்கல் உரம் மூட்டை மூட்டையாக போடுறது குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் எனக்கு மண் நல்லாயிருக்கு, என்னுடைய காய் தரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு.